depreciation accounting ஒரு sum பார்க்கலாம். A machine purchased on 1st July 1983 at a cost of 14,000 and 1,000 was spent on installation அப்படிங்கிறாங்க. எப்போதுமே மிஷின் வாங்கும்போது அதுக்குண்டான செலவு இருக்குல்ல, எரெக்ஷன், இன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொன்னேன்னா அதெல்லாம் வந்து காஸ்ட்டில் ஆட் ஆகிடும். ஓகேயா? அடுத்தது, the depreciation is written off at 10% on ஒரிஜினல் காஸ்ட் எவ்ரி இயர். ஒரிஜினல் காஸ்ட்னால் என்ன மெத்தட்? கரெக்ட், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட்னு அர்த்தம். ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது, ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ஓகே, ஒரிஜினல் காஸ்ட்டில் பண்ணான்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். அதே எவ்ரி மந்த் டெப்ரிஷியேட் பண்ணிட்டு அதில் வர புக் வேல்யூவில் பண்ணான்னா தட் இஸ் கால்டு ரெடியூசிங் பேலன்ஸ் ஆர் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட். ஓகேயா? இந்த சம் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஓகே, the books are closed on 31st December each year. ஓகே, அதாவது வாங்கினது 1st July. ஓகே, புக்ஸ் வந்து ஜனவரி டு டிசம்பர். சரி, இது நம்ம மைண்டில் வச்சுக்கணும் டெப்ரிசியேஷன் கால்குலேஷன் போது. The machine was sold for 9,500 on 31st of March 1986. ஸோ இதுவும் வந்து டியூரிங் த இயர், அதாவது வாங்கினதும் டியூரிங் த இயர், விற்றதும் டியூரிங் த இயர். ஓகேயா? ஸோ மிஷினரி அக்கௌண்ட் ஃபார் ஆல் த இயர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேயா? ஆல் த இயர்ஸ்னால் ஓகே, புக்ஸ் ஆன் க்ளோஸ் ஆன் 31st டிசம்பர். ஸோ நம்ம ஜனவரி டு டிசம்பர் போடணும். ஸ்டார்டிங் வித் 83 போடணும், 1983. ஓகே, அதாவது 83. ஓகே, தென் டு 86. கரெக்ட், டிசம்பர் 86. ஓகே, கீழே ஆன்சர் இருக்குது. இப்போ நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க, அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். ஓகேயா? நான் ஒரு இயராக பார்க்கலாம் நம்ம. சரி, ஃபஸ்ட்டு மெஷினரி அக்கௌண்ட் போட்டுவாங்க மேலே. ஓகே, லெஃப்டில் டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். அதே மாதிரி டேட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட். ஓகேயா? இதில் டெபிட் கிரெடிட் எழுதணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டெபிட், இது முக்கியம். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு வந்து கிரெடிட். ஓகேயா? மெஷினரி அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் மெஷினரி வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் டெபிட் பண்ணணும், மெஷினரி வேல்யூ ரெடியூஸ் ஆனால் மைனஸ் பண்ணணும். ஓகேயா? சரி, இப்போ 1st July 1983 14,000 + 1 15,000 வாங்கிட்டாங்களா? ஓகே, ஸோ 1st of July 1983 2 பேங்க் போட்டுருங்க, ப்ராக்கெட்டில் 14,000 + 1,000. ஸோ 15,000 இஸ் த காஸ்ட். வாங்கியாச்சு ஜூலை மாதம். இப்போ அந்த வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் பண்ணணும். எவ்வளோ மாதத்துக்கு? 1st July வாங்கினதுனால ஜூலை மாதமும் உண்டு. ஓகே, ஜூலை மாதமும் உண்டு. அப்போ ஜூலைலேருந்து போட்டிங்கன்னா 6 மந்த்ஸ் வரும், டிசம்பர் வரைக்கும். ஓகே, அப்போ 15,000 ஓகே இன்ட்டு 10% கொடுத்துருக்காங்க. இதுக்கும் கொஸ்டினில் பார்த்துக்கலாம். ரிட்டர்ன் ஆஃப் 10%. ஓகேயா? ஸோ 10% இன்ட்டு 6/12, ஏன்னா 6 மந்த்ஸ் ஜூலை டு டிசம்பர் போட்டால் உங்களுக்கு 750 rupees வரும். ஸோ 31st December 83 போது அதனுடைய க்ளோசிங் பேலன்ஸ் 14,250 பேலன்ஸ், அதாவது 15,000 - 750. ஓகேயா? இது போட்டிங்களா? இல்லாட்டி வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, இது போட்டு முடிச்சுட்டு அடுத்த வருஷத்துக்கு போகலாம். ஓகே, அப்போ தான் நீங்கள் ஒரு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா தான் நெக்ஸ்ட்டு சம் போடும்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கும். ஓகே, அடுத்தது 1/1/1984 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன். இதே அமௌண்ட் கொண்டு வாங்க. இது இந்த 14,250. ஓகேயா? சரி, இப்போ மெயினாக என்ன சொல்லியிருக்கேன் நான் இங்கே 83 86. ஓகே, ஆனால் ஈவெண்ட் நடந்தது 83லேயும் 86ல் மட்டும்தான். நம்ம 84 85 என்ன வரும்? கரெக்ட், ஒன்லி டெப்ரிசியேஷன் தான் வரும், வேறு எதுவும் வராது. ஓகேயா? ஸோ இப்போ 84ல் என்ன பண்ணுங்க, 31st December போட்டுவாங்க. இது 1/1 போட்டிங்க, 1st January போட்டிங்க, 31st December பை டெப்ரிசியேஷன் எவ்வளோ வரும்? இந்த 15,000க்கு இந்த காஸ்ட்டுக்கு ஓகே அகெயின் 10%. ஏன்னா இது வந்து ஒரிஜினல் காஸ்ட் மெத்தடுங்கிறாங்க, அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட். ஸோ அந்த ஒரிஜினல் காஸ்ட்டில் எவ்ரி இயர் டெப்ரிசியேஷன் போடணும். ஸோ 10% போட்டிங்கன்னா 1,500. ஓகேயா? இப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 14,250 - 1,500 12,750. ஓகேயா? அடுத்தது 85க்கு அதே மாதிரி 1/1/1985 ஓகே
2 பேலன்ஸ் brought down 12,750, அதாவது இங்கே இருக்கிற அமௌண்ட். ஓகே, திரும்பவும் 31st December 1985 ஒன்லி ஒரே என்ட்ரி தான் வரும் பை டெப்ரிசியேஷன், அதே 1500, 15,000க்கு 10%. ஓகேயா, இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டுறேன், ஏன்னா நீங்கள் வேணால் வீடியோ பாஸ் பண்ணிட்டு சம் போடுங்க. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் 11,250. ஸோ இப்போ வந்து முக்கியமான இயர் செல் பண்ண இயர். ஓகேயா, ஸோ 1/1/1986 2 பேலன்ஸ் brought down 11,250 வரும். ஓகேயா, சரி, இதுக்கப்புறம் என்ன இருக்குது பாருங்கள். The machine was sold for 9,500 rupees on 31st March. ஸோ அப்போ என்ன பண்ணுங்கன்னா கிரெடிட் சைடில் 31st March என்ட்ரி போட்டுவோங்க, ஏன்னா அதிலோட இந்த மிஷினோட கணக்கு முடியறது. ஓகேயா, ஸோ 31st March அன்றைக்கி இது தப்பு, இது 31st March போடணும். 31st March போட்டுவாங்க. போட்டுட்டு பை பேங்க் சேல் 9500, அதான் வித் அமௌண்ட். கரெக்டாக 9500. ஓகேயா, அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் ஃபார் 3 months. நான் செல் பண்ணது மார்ச் மந்த், ஸோ ஜனவரி டு மார்ச் 3 monthsக்கு இப்போ 15,000 இன்ட்டு 10% இன்ட்டு 3/12 போட்டிங்கன்னா, அதாவது ஃபுல் இயருக்கு 1500. அப்போ 3 monthsக்கு 1/4 வரும், 375 rupees. ஓகேயா, போட்டுக்கோங்க, கால்குலேட்டர் தான் செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேயா, அதாவது 15,000 இன்ட்டு 10% இன்ட்டு 3/12. ஓகேயா, 3 months. ஓகே, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்போதும் புக் வேல்யூ இருக்குல்ல, அதாவது விற்கிறதுக்கு முன்னாடி இருக்க புக் வேல்யூ, ஓகே, அதுவும் செல்லிங் ப்ரைஸையும் கம்பேர் பண்ணுங்கள். ஓகே, இது ஒரு நார்மல் தான். அதாவது செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா இட் இஸ் ஏ கெயின். ஓகே, அதே செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்து புக் வேல்யூ அதிகமாக இருந்தால் மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். ஏன்னா எந்த அசட்டையும் டிப்ரிஷியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பைக்கு கார் எது வாங்கினாலும் சரி 5 வருஷம் கழிச்சு விற்றேன்னு வச்சுக்கோங்க, பாதிக்கு பாதி தான் விற்போம் நம்ம. இப்போ புக் வேல்யூ அதிகமாக இருந்து செல்லிங் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் அது லாஸ். இப்போ இந்த சம்மில் வந்து புக் வேல்யூ 11,250. ஓகே, அதில் மைனஸ் டெப்ரிசியேஷன் 375, ஏன்னா இந்த 3 months டெப்ரிசியேஷன் வரும். ஓகே, அந்த அமௌண்ட்டையும் 9500 கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1,375 rupees, அதாவது புக் வேல்யூ இஸ் மோர் தென் செல்லிங் ப்ரைஸ் பை 1,375. அப்போ பேசிக்கலி 1,375 இஸ் லாஸ் ஆர் கெயின்? கரெக்ட், லாஸ். ஸோ பை லாஸ் ஆன் சேல்னு போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்கள் இப்போ 2 சைடும் கூட்டினீங்கன்னா யூ ஷுட் கெட் 11,250 வந்துடணும். அதுதான் முக்கியம். 2 சைடும் ஆட் பண்ணிங்கன்னா 11,250 வந்துடும். ஓகேயா, அதாவது 11,250 மைனஸ் 375 எவ்வளோ வரும்? அதான் நான் இங்கே போட்டுறேன். அதாவது நான் இது மவுஸில் யூஸ் பண்ணுறேன். 5 10 1 8 8 7 15 மிச்சம் 1 3 4 4 8 12 மிச்சம் 1 10. எஸ், ஸோ 10,875 மைனஸ் 9500 போட்டிங்கன்னா 1,375 இஸ் அ லாஸ். ஓகேயா, கரெக்ட், 1,375 தான் வரும். கரெக்ட். ஸோ இதுதான் ஒரு டெப்ரிசியேஷனோட இது கொஞ்சம் ஈஸி சம் தான். இதில் ஒன்றும் ரொம்ப வந்து அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க்கிங்லாம் வைக்கல. அதாவது 2 மிஷின் வாங்கினாங்க, 1 மிஷின் விற்றாங்கலாம் வரல. அது அடுத்த சம்மில் வரும் அது. இப்போ இது வந்து ஸ்டார்டிங் சம். ஓகே, இந்த சம் போட்டு பாருங்கள். நம்ம அடுத்த கிளாஸில் இன்னொரு சம் பார்க்கலாம். ஓகேயா, தேங்க்யூ.